அதிமுக கூட சேராம இருந்தா அவரால் எந்த தொகுதியிலும் ஜெயிச்சிருக்க முடியாது. ஆனா அவருடைய அந்த பெர்சன்டேஜ் அப்படியே இருந்திருக்கும். இப்போ கூட்டணி வச்சு அடுத்து பண்ணாங்க இல்லையா அந்த 16 தேர்தலில், 2016 தேர்தலில் என்ன ஆச்சு? இப்போ பணத்தையும் மீறி பெரியாருடைய விமர்சனத்தையும் மீறி சீமானுக்கு 16% ஓட்டு போட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? திமுக எடுத்துக்கலாம், அவங்களுடைய கொள்கை திராவிடம்ன்ற கொள்கையை அவங்க யாரதான் உறுதியா பிடிச்சிருக்கிறா? அதனால அந்த திராவிட கட்சிகள்னு அவங்களுக்கு அந்த அடைமொழி கொடுக்கறதே சரியில்லைன்னு தான் நினைக்கிறேன். பெரியாரை பற்றி அவர் விமர்சனம் பண்ணியிருந்தாலுமே கூட மக்கள் எப்படி அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு, அவர் விமர்சனத்தை ஏத்துக்கிட்டு அவருக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அந்த இடைத்தேர்தல் தொகுதியில் என்ன எப்படி போயிருந்திருக்கணும் அப்படின்னா, ஒன்று இப்போ இது நோட்டாவுக்கு போயிருக்கணும், அல்லது நாங்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க மாட்டோம் அப்படின்றது பெரும்பான்மையானவங்க சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன ஆயிருக்குதுன்னா, அந்த தாவேகா உறுப்பினர்னு சொல்றவங்களையே கொஞ்சம் பேர் திமுகவுக்கும் கொஞ்சம் பேர் நாம் தமிழருக்கும் ஓட்டு போடுறாங்க. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் மக்கள் ஆய்வகத்தின் இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் ராஜநாயகம் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? இப்போ நீங்க ஒரு 1/4 நூற்றாண்டு காலமாக அரசியல் கட்சிகளை பற்றியும் தேர்தலின் போது மக்களுடைய மனநிலை பற்றியும் ஒரு கள ஆய்வு நடத்திட்டு வரீங்க. தமிழ்நாட்டில் தற்போது 1967ஆம் ஆண்டு முதல் 2026 வரையில் ஒரு 59 ஆண்டுகளாக இரு திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டை மாறி மாறி ஆண்டு வருகிறது. இந்த நிலையில 2026ஆம் ஆண்டு திமுகவை ஆட்சி கைப்பற்ற வாய்ப்பு இருக்கின்றதா, இல்லது எதிர்கட்சியாக உள்ள அதிமுக ஆட்சி கைப்பற்ற வாய்ப்பு இருக்கின்றதா, இல்ல இரு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு தேசிய கட்சியோ இல்ல புதிதாக தொடங்கப்பட்டுள்ள தமிழக வெற்றி கழகமோ ஆட்சி கைப்பற்ற வாய்ப்பு இருக்கின்றதா? மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது சார்? 1967 இந்த திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி அமைச்சதுன்னு நீங்கள் சொன்னீங்க. நம்முடைய ஆய்வில் நம்ம பார்க்கும்போது, நான் ஆக்சுவலாக 1952 தமிழக மக்கள் வாக்களித்த அந்த பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, பேட்டர்ன் ஆஃப் ஓட்டிங், அதை ஆய்வுக்குட்படுத்தி இருக்கிறேன். என்னுடைய பிஹெச்டி தீசிஸே அதை ஒட்டி தான் இருக்கு. இப்போ அதுலேருந்து பார்க்கும்போது 1967க்கு முன்னாடி இருந்தே எடுத்துக்கலாம், 62 கூட எடுத்துக்கலாம். 62 இப்போ வரைக்கும் நடந்து காங்கிரஸ் கட்சியோட ஆட்சி இருந்துச்சு. அதுக்கப்புறம் திமுக களத்தில் தீவிரமாக இறங்குது. 67 ஆட்சிக்கு வந்துடுறாங்க. இப்போ 67 அவங்களுடைய ஆட்சி வந்துடுது. இப்போ அவங்க அந்த ஆட்சியே எடுத்துக்கிட்டா 67 76 வரல, 76 வரைக்கும் அந்த ஆட்சி போகுது. இல்லை, இன்றைக்கு வரைக்கும், அதாவது 2024 தேர்தல் முடிவு வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டோம்னா மக்கள் வேறு எந்த விதமான முடிவு எடுத்திருக்க முடியும்? நம்ம திராவிட கட்சிகளுடைய ஆட்சின்னு நம்ம சொல்றோம். ஆனா இந்த கட்சிகள் இல்லாம வேற யாருக்கு அவங்க வாக்களிச்சிருக்க முடியும் அப்படின்ற அந்த கேள்வியை நம்ம எழுப்பணும். ஏன்னா களத்துல அவங்களுக்கு மக்களுக்கு ஓட்டு போட போகும்போது அவங்களுக்கு என்ன சாய்ஸஸ் இருக்குதுன்றது ரொம்ப முக்கியம். 2 சாய்ஸ் தான் இருக்குது, ஒன்று திமுக இல்ல அதிமுக. அந்த சாய்ஸஸ் என்ன இருக்கோ அதுல ஒண்ணுதான் அவங்க சூஸ் பண்ண முடியும் இல்லையா? அப்போ இந்த லிமிட்டட் சாய்ஸஸ் தான் இருக்கு. இந்த நம்ம எலக்டரல் சிஸ்டத்திலேயே அப்படிதான், அது ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. இப்போ இந்த லிமிட்டேஷனை கணக்கில் எடுத்துட்டு அடுத்து அந்த தேர்தல் முறை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டா அவர் ஜெயிச்சவர் ஆயிடுறாரு. 49 ஓட்டு ஒருத்தர், 50 ஓட்டு ஒருத்தர் வாங்கினா 50 ஓட்டு வாங்கினவர் ஜெயிச்சிடுறாரு. இது இந்த ஓட்டப்பந்தயம் மாதிரி தான். ஓட்டப்பந்தயத்தில் ஓடி கடைசி அந்த எல்லைக்கோட்டை யார் அந்த வின்னிங் லைன் இருக்கும் பார்த்தீங்களா, அது யார் கிராஸ் பண்ணுறாங்களோ அது ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவர் வின்னர் ஆயிடுறாரு, ஒரு செகண்ட் பின்னாடி வந்தவர் தோத்தவர் ஆயிடுறாரு. அப்படிதான் இருக்கு. இதுதான் நம்முடைய தேர்தல் முறை. இந்த தேர்தல் முறையில் மக்களுக்கு வாக்களிக்கும் போது அந்த பூத்தில் என்ன சாய்ஸஸ் அவங்களுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கும்போது வேற என்ன மாதிரி அவங்க முடிவு எடுத்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதனால மாத்தி திராவிட கட்சிகளுக்கே ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்ற அந்த குறை சொல்றது இருக்குது பாத்தீங்களா, அதை தவிர்த்துட்டு இந்த பார்வையில பார்க்கணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் விருப்பப்பட்டுதான் அதிமுகவையும் திமுகவையும் தேர்தல் நேரத்துல ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்களா, இல்ல வேற வழியே இல்லாமல் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்களா? அது அவைலபிள் சாய்ஸஸ்ல எது பெட்டரா இருக்கோ அதை தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் விமர்சன பார்வையோட சொல்றதுன்னா, இருக்கக்கூடிய சாய்ஸஸ்ல எது லெஸர் ஈவிலா இருக்கோ, குறைந்த அளவு தீமை பயக்கக்கூடியதாக இருக்கோ அதை தேர்ந்தெடுக்கிறாங்க.
நம்ம தேர்தல் முறை தீமைனா அப்ப அதிமுக. ஏன்னா அதிமுக 1972 தொடங்கி இதுவரையில 7 முறை தமிழ்நாட்டை ஆண்டு இருக்காங்க. ஆனா திமுக 1949 தொடங்கி 6ஆம் முறை தான் ஆண்டு இருக்காங்க. அப்போ திமுக விட மக்கள் அதிமுகவை தான் அதிக முறை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்படிதான் எடுத்துக்கலாம். நீங்க அப்படி எடுத்துக்கிறதுனா அதுல மக்களுடைய தீர்ப்பு தான் நான் சொல்றேன். மக்களுடைய தீர்ப்பு இல்ல. அதாவது எப்படின்னா திமுக அதிமுக அந்த வரலாற்று பார்வை இல்லாம ஒவ்வொரு தேர்தலையுமே நம்ம எடுத்துக்கணும், கணக்குல எடுத்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு தேர்தலுக்கு பின்னாடி களச்சூழல் வித்தியாசமா இருக்கு, அரசியல் சூழல் வித்தியாசமா இருக்கு. அந்த காரணிகள், செயல்படக்கூடிய காரணிகள் ஒவ்வொரு தேர்தலையுமே ஒவ்வொரு விதமான செட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அது ஆப்ரேட் ஆகுது. இப்ப அந்த பின்னணியை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு தேர்தலையுமே நம்ம பார்க்கும்போது அந்த தேர்தலில் அதை விட வேறுபட்டதா மக்கள் என்ன முடிவை எடுத்திருக்க முடியும்? என்ன கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆய்வுப்படி ஒவ்வொரு தேர்தலையுமே மக்கள் அந்த சூழல்ல அவங்களுக்கு கையில இருந்த அந்த எலக்டரல் சாய்ஸஸ்ல சரியான முடிவை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. மக்களோட முடிவு சரியான முடிவா தான் இருந்திருக்கு. இப்ப 2021 திமுகவை தேர்ந்தெடுத்த மக்களுடைய முடிவு சரியான முடிவு தான். அந்த சூழல் பின்னணியில பார்க்கும்போது அது சரியான முடிவுதான். 24ல இப்போ தேர்தலில் முடிவு எடுத்திருக்கிறாங்க இல்லையா, நாடாளுமன்ற தேர்தல் முடிவு, அது அந்த சூழல்ல வச்சு பார்க்கும்போது அது சரியான முடிவு. வேற என்ன மாதிரியான முடிவு அவங்க எடுத்திருக்க? மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது சார்? அதாவது திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வேற ஒரு கட்சி தமிழ்நாட்டுல இருந்தால் வாக்களிக்கலாம் என்ற மனநிலையில மக்கள் இருப்பதாக நீங்க சர்வேல மட்டும் இல்ல, இந்த சர்வேல மக்கள் இன்னொரு கட்சி இப்போ புதுசா ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா அதை வரவேற்கிறதுக்கு தயாரா தான் இருக்கிறாங்க. ஆனா அது சரியான கட்சியே இல்ல. அது எலக்ட்ரல் சாய்ஸ்ல அவங்களுக்கு போய் நிக்கணும் இல்லையா, அந்த போட்டி களத்துல நிக்கணும் இல்லையா. அந்த களத்துல நிக்கிறது மாதிரி இப்ப இருக்கக்கூடிய திமுக அதிமுக இருக்கு. இதற்கு இணையாக இன்னொரு கட்சி வந்தா தான் அவங்களுக்கு 3 சாய்ஸ் இருக்கும், அதுல ஒண்ணு தேர்ந்தெடுக்க முடியும். தேமுதிக வந்தாங்க, ஆனா வந்த வேகத்திலே காணாம போயிட்டாங்க. அதுதான் சார் உண்மை. இல்ல, இப்ப தேமுதிக வந்தது எதிர்கட்சி வரல வந்தாங்க இல்லையா? எதிர்கட்சியா வந்தது எப்படி வந்தாங்க? அதிமுக கூட்டணியில. அதிமுக எல்லாமே எதிர்கட்சியா வந்திருக்க முடியுமா? வந்திருக்கவே முடியாது. அதுதான் அவர் வந்த சூழல் இருக்கு பாத்தீங்களா. அந்த சூழ்நிலையில அப்படிப்பட்ட ஒரு கொள்கையோட அவருடைய பின்னணியில அந்த பின்னணி உடைய ஒருத்தர் தமிழ்நாடு அளவுல ஒரு மாற்றா வர்றதுக்கான வாய்ப்பு, அதற்கான தேவை இங்க இல்லை. அரசியல் தமிழக பண்பாட்டு அரசியல் களத்துல விஜயகாந்த் என்ற ஒரு கட்சி மாநில அளவுல ஒரு பெரிய கட்சியாக உருப்பெற்று வரக்கூடிய அளவிற்கான அந்த ஸ்பேஸ் இல்லை, அந்த நீடு அங்க இல்லை. அவரால் அவ்வளவுதான் வளர முடியும். 10% 12% அதிகமா போனா. இப்போ அதிமுக கூட்டணியில இருந்து பிரிஞ்சுட்டு அவர் தனியா நின்னதெல்லாம் பாருங்களேன், ரொம்ப சர்க்கிள் ஃபுல்லாவே போயிடுச்சு. இப்ப கடைசியில கட்சியே 1% 2%க்குள்ள அடங்கி சுருங்கி போயிடுச்சு. இந்த நிலையில சரி சார், ஒரு 59 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை இரு திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆண்டு வருகிறது. 2026ல மீண்டும் திமுகவே தமிழ்நாட்டை கைப்பற்ற வாய்ப்பு இருக்கின்றதா? மன்னிக்கணும், இந்த திராவிட கட்சிகள்னு சொல்ற அந்த சொல்லாடலை தவிர்த்துட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். அதிமுக திமுக அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த திராவிடம்னு சொல்லிட்டு இந்த திராவிடம்னா என்னன்ற கேள்வியே வருது நமக்கு. தமிழ்நாட்டுல அது இன்னொரு டிஸ்கஷனுக்குள்ள போயிடும். தமிழ்நாட்டு அரசியல் களத்துல 2 கட்சிகள் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். திமுக எடுத்துக்கலாம். அவங்களுடைய கொள்கை திராவிடம்ன்ற கொள்கையை அவங்க யாரதான் உறுதியா பிடிச்சிருக்கிறா. அதனால அந்த திராவிட கட்சிகள்னு அவங்களுக்கு அந்த அடைமொழி கொடுக்கறதே சரியில்லைன்னு தான் நினைக்கிறேன். பொருத்தமில்லை. 2 கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பொருத்தமில்லை. அந்த 2 கட்சிகள். அடுத்து சொல்லுங்க. அதான் 2026ல திமுகவே மீண்டும் ஆட்சி கைப்பற்ற வாய்ப்பு இருக்கின்றதா, இல்ல எதிர்கட்சியாக உள்ள அதிமுக ஆட்சி கைப்பற்ற வாய்ப்பு இருக்கின்றதா, இல்ல புதிதாக தொடங்கியுள்ள நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சிக்கு வாய்ப்பு எப்படி இருக்கின்றது? அதே நேரத்துல பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை திமுக ஆட்சியை அகற்றும் வரையில தன்னுடைய கால்களில் காலணிகளே அணிய மாட்டேன்னு சொல்லிட்டு காலணிகள் எல்லாம் நடந்து போயிட்டு இருக்காரு. அது உங்களுக்கு ஆமா 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 அவர் அந்த இதுக்குதான் இல்ல அவருடைய சபதமா இருக்கு. சோ இது தமிழ்நாட்டுல தேசிய கட்சியான பாஜக ஆட்சி அமைய வாய்ப்பு இருக்கின்றதா, இல்ல புதிதாக தொடங்கப்பட்டுள்ள தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைய வாய்ப்பு இருக்கின்றதா? மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது? இந்த 2026 தேர்தலை பொறுத்த மட்டும் இல்ல, பரந்துபட்ட ஒரு கள ஆய்வு நம்ம செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சாம்பிளா ஈரோடு இடைத்தேர்தல் நடந்துச்சு இல்லையா, அந்த சூழ்நிலையில ஒரு ஸ்டடி நம்ம பண்ணோம். அதுல என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா, அந்த இடைத்தேர்தல் பின்னணியில அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தல் நடந்த அந்த தொகுதி வாக்காளர்கள் அவங்க 2026ல
எத்தகைய ஆட்சி, எந்த கட்சி ஆட்சிக்கு வருவதை விரும்புகிறார்கள் அப்படின்றத நம்ம கேட்டோம். யார் முதலமைச்சராக வர்றதை விரும்புறாங்க அப்படின்றத நம்ம கேட்டிருக்கிறோம். அது வந்து ஒரு சாம்பிளா நம்ம கேட்டிருக்கோம். அப்ப அந்த பதிலை வச்சு நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு அந்த அந்த இடைத்தேர்தல் நடந்த அந்த பின்புலம், அதை திரும்ப திரும்ப நான் சொல்றேன், அதை மனசுல வச்சுக்கணும். இல்ல, அந்த கான்டெக்ஸ்ட் வந்து இடைத்தேர்தல் கான்டெக்ட். அதுல திமுகவும் நாம் தமிழர் ரெண்டு கட்சி மட்டும்தான் களத்துல தேர்தல்ல மோதல்ல இருக்குது. மற்ற கட்சிகள்லாம் பின்புலத்துல தான் இருக்கு. இதை நம்ம மனசுல வச்சுக்கணும். ஸோ இது வந்து நம்ம கேள்வி கேட்கும்போது மக்கள் மனசுல ஒர்க் ஆகும் இல்லையா? ஸோ இந்த பின்னணியில அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, கட்சின்னு பார்த்தோம்னா திமுக அணி முதல் இடத்துல இருக்கு. 3ல் ஒருத்தர் திமுக வர்றது விரும்புறதா சொல்றாங்க. அதற்கு அடுத்து அதிமுக, அதற்கு அடுத்து ஏறத்தாழ அதுக்கு அதிமுகவை நெருக்கமா தமிழக வெற்றி கழகம், அப்புறம் நாம் தமிழர், அடுத்து பாஜக அப்படி வருது. முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்க ஸ்டாலின் அல்லது திமுக தலைமை குடும்பத்திலிருந்து ஒருத்தர், உதயநிதியை கூட ஏத்துக்கிறதுக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. அது அந்த ஸ்டாலின். இரண்டாவது நம்ம இவர் இப்போ இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி. அதற்கு அடுத்து ஏறத்தாழ அதோட ஒரு பெர்சன்ட் வித்தியாசத்தில் விஜய் தமிழக வெற்றி கழக தலைவர், அப்புறம் சீமான், அப்புறம் அண்ணாமலை, அப்படி அந்த ஆர்டர்ல சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இதை வந்து கன்க்ளூசிவா நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா நீங்க நடத்தியது ஒரு தொகுதி தான், ஒரு 234 தொகுதி நடத்தினாதான் அது உண்மையான சர்வேவா இருக்கும். 234 தொகுதியும் நம்ம சர்வேக்கு தேவையில்லை. நம்ம சரியான ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிளிங், அதாவது மக்களை, தமிழக மக்களுடைய அந்த வாக்காளர்களுடைய அந்த காம்போசிஷன் இருக்குது இல்லையா, அதை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய விதத்துல சாம்பிளிங் செலக்ட் பண்ணா அதை வந்து நம்ம சொல்லலாம். அது 234க்கும் போகணும்னு அவசியம் இல்லை. போனா நல்லது, இன்னும் கொஞ்சம் உறுதியா சொல்ல முடியும். ஆனால் சாம்பிளிங் வந்து ரொம்ப முக்கியம், எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்றது. இப்ப இந்த முடிவுகளை வச்சு நம்ம பார்க்கும்போது திமுக அணி இப்போதைக்கு முன்னணியில இருக்கு. ஆனா கடந்த நம்ம தொடர்ந்து இந்த கணிப்பு நடத்திட்டு வர்றோம். அதோட இந்த லாங்கிடியூடனல் ஸ்டடி, அதாவது நீள ஆய்வு, இப்போ 24 நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்போ இது பாராளுமன்ற தேர்தல் ஒட்டி. அதற்கு முன்னாடி ஈரோடுலேயே இடைத்தேர்தல் நடந்துச்சு, அப்போ நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த முடிவுகள் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது திமுக அணிக்கான வாக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. நம்முடைய, நான் வந்து ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் பத்தி சொல்லல, நம்முடைய கணிப்பை பற்றியே சொல்றேன். நம்முடைய கணிப்புல வாங்கப்பட்ட வாக்கு வந்து தற்போது குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. அது இந்த அதிமுகவை பொறுத்த மட்டும் அந்த வாக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஆனா ஓரளவு ஸ்டேபிளா இருக்கு அதிமுகவுக்கான வாக்கு. விஜயினுடைய இது வந்து புது என்ட்ரி. ஆமா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அவரு கட்சி அந்த நாடாளுமன்ற தேர்தலே கேட்டோம். இப்பதான் அவருடைய செயல்பாடுகளை முடுக்கி விட்டுருக்கிறாரு. ஈரோடு இடைத்தேர்தல் நடந்த அந்த காலத்துல வந்து அந்த தீவிர அரசியலுக்குள்ள அப்பதான் காலை எடுத்து வைக்கிறது மாதிரி இருந்துச்சு. அந்த சூழலை பின்புலமா வச்சு நம்ம பார்க்கும்போது விஜய்க்கான ஆதரவு பெருகிக்கிட்டு வருது. சீமானுக்குள்ள ஆதரவு, கட்சிக்கு ஆதரவு அதிகமாயிருக்குது. அவர் தனிப்பட்ட ஆளுமைக்கான ஆதரவு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இவரை எடுத்துக்கிட்டோம்னா, அண்ணாமலையை எடுத்துக்கிட்டோம்னா, கட்சிக்கு சட்டமன்ற தேர்தல் பின்புலத்துல கட்சிக்கான ஆதரவு குறைஞ்சிருக்கு. அண்ணாமலைக்கு ஆதரவு கட்சிக்கான ஆதரவு விட 2 மடங்குக்கு அதிகமா அவருக்கு ஆதரவு இருக்கு. ஒரு ஆளுமையான தலைவரா இருக்கிறாரு. அதுக்கு காரணம் அவர் மக்கள் மத்தியில அந்த நடைப்பயணம் எல்லாம் மேற்கொண்டது. அடுத்து அவர் தொடர்ந்து உண்மையான எதிர்க்கட்சி தலைவர் செயல்பட்டு வர்றாரு. அப்புறம் அவருக்கும் களத்துல பார்க்கும்போது அவருக்கும் மக்களுக்கும் இடையில ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு. ஒரு ஒரு ஈஸியா அவரு மக்களை அணுக முடியுது, மக்கள் அவர்கிட்ட அணுக முடியுது, நம்ம பையன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபீல் அவர்கிட்ட இருக்கு. மற்ற தலைவர்கள்ட்ட அவ்வளவு எளிதா சொல்ல முடியாது. ஏன்னா அவரும் தொடர்ந்து மக்களோட பழகிக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா, அந்த இதை சொல்ல முடியும். அதனால அவருக்கு தனிப்பட்ட ஆளுமைக்கு அதிகமாகவும் கட்சிக்கு கம்மியாகவும் இருக்கு. சீமானுக்கு ஏன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா, அந்த கட்சியில உட்கட்சியில இருக்கு இல்ல, விமர்சனம்ன்றது அது வேற. அதனால அவருக்கு ஓட்டு குறையல. ஏன்னா அந்த இடைத்தேர்தல்ல பாத்தீங்கன்னா 16 விழுக்காடு வாங்கியிருக்கிறாரு. நம்முடைய கணிப்புல அதான் சொல்லியிருக்கிறோம், 16 சொல்லியிருக்கிறோம். அவர் வாங்கினது 15.9. அதாவது நம்ம சொன்னதை அப்படியே வாங்கியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி எவ்வளவு வாங்கியிருந்தாரு தெரியுமா? தமிழ்நாடு அளவுல 8% வாங்கி தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் வந்திருக்கு.
அந்த இடைத்தேர்தலையே அவர் 6% கூட வாங்கல, அவ்வளவுதான் வாங்கியிருக்கிறாப்ல. இதுக்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தலில். இப்போ 6% எங்க இருக்கு, 16% எங்க இருக்கு? அதே தொகுதியில பெரியாரை பற்றி அவர் விமர்சனம் பண்ணியிருந்தாலுமே கூட மக்கள் எப்படி அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு, அவர் விமர்சனத்தை ஏத்துக்கிட்டு அவருக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இன்னொன்னு பார்க்கணும், அங்க இடைத்தேர்தல் களத்துல பணம் ஒரு ரொம்ப முக்கியமான ஃபேக்டரா இருந்தது. பணம் வாங்காம ஓட்டு யாரும் போடலன்னு நம்ம சொல்லலாம். திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க எனக்கு தெரிஞ்சு நம்முடைய கலா ஆய்வுல விசாரிச்சது வரைக்கும் 90 விழுக்காடு பணம் வாங்கிட்டு தான் ஓட்டு போட்டிருக்காங்க, அல்லது பணம் வாங்கியிருக்காங்க. ஓட்டுக்காக பணம் வாங்கினாங்கன்னு இல்ல, பணம் அவங்களுக்கு கைக்கு போய் சேர்ந்துருக்கு. ஈரோடு கிழக்கு தேர்தல்ல திமுக மட்டும்தான் பணம் கொடுத்திருக்கோம், வேற யாரும் பணம் கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா வேற யாருக்கு நாம் தமிழர் வாய்ப்பு இல்ல. அதிமுக தேசிய ஜன கூட்டணி நிக்கல. அப்ப பணத்தையும் மீறி, பெரியாருடைய விமர்சனத்தையும் மீறி சீமானுக்கு 16% ஓட்டு போட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? செல்வாக்கு கூடியிருக்கின்றது. கண்டிப்பாங்க, பணத்தையும் தாண்டி ஓட்டு போடுற அளவுக்கு தனிச்சு. அதனால அது நான் என்ன பொறுத்த மட்டும் இல்ல, இது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். அது நாம் தமிழர் கட்சி 2026 சட்டமன்ற உறுப்பினரை வெற்றி பெற முடியுமா? இதுவரை வாக்கு சதவீதம் மட்டும்தான் ஒவ்வொரு தேர்தலும் உயர்ந்துகிட்டே இருக்கு. இப்போ அங்கீகார கட்சியா உருவெடுத்திருக்கு. 8% ஒரு பெரிய இல்ல. சோ சட்டமன்ற உறுப்பினரா ஒரு 10-15 அந்த ரேஞ்சில வாங்க முடியுமா 26ல நாம் தமிழர் கட்சி? அதாவது சீட்டுன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் தனியா நின்னா ஒரு தொகுதியிலையும் ஜெயிக்க முடியாது. சீமானே நின்னாலும் அவர் ஜெயிக்கிறது சிரமம் தான் இந்த வரப்போற தேர்தல்ல. ஆனா ஓட்டு விழுக்காடு கொஞ்சம் அதிகமாகலாம், அவ்வளவுதான், வழக்கம் போல அதிகமாகலாம். ஆனா இப்போ விஜய் களத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாரு. இப்ப இவருடைய வருகை எப்படி என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்றது இனிமேல் தான் தெரிய வரும். இப்ப இதுவரைக்கும் அவரு அரசியல் வருகையினால, விஜயினுடைய அரசியல் வருகை இப்ப வரைக்கும் எந்த கட்சிக்கும் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தலை. இப்ப ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர் செயல்பாடுகள் இல்லை. இனிமேல் அவர் முன்னெடுக்க போற செயல்பாடுகள் எப்படி அப்படின்றத பொறுத்து அது பாதிப்பை ஏற்படுத்துமா என்ன ஆகுன்றது நம்ம அடுத்தடுத்த கணிப்புகள்ல தான் நம்ம பார்க்க முடியும். அதிமுக திமுகவுக்கு மாற்றாக தமிழக வெற்றி கழகம் 2026 ஒரு பெரிய கட்சியா உருவெடுக்குமா? மக்கள் செல்வாக்கு பெறுமா? ஒரு அட்லீஸ்ட் ஒரு விஜயகாந்த் மாதிரி 2011 ஒரு 30 எம்எல்ஏ 40 எம்எல்ஏ வாங்கி எதிர்கட்சியா வர வாய்ப்பு இருக்கா விஜய்க்கு? விஜயகாந்த் நான் சீட்டு வாங்கினதுக்கு காரணமே அதிமுக கூட வச்ச அந்த கூட்டணி. அது ஒரு விதத்துல சொல்ல போனா ஜெயலலிதா பெரிய மனசு பண்ணி அவங்க கொடுத்தது, அப்படிதான் எடுத்துக்க முடியும். விஜயகாந்த் அவருடைய செல்வாக்குனால இந்த சீட்டுகளை வாங்கினாரு அப்படின்றது இல்ல. இப்ப திமுகவே 6வது முறையா தமிழ்நாட்டுல ஆட்சி நடைபெற்று வருகிறது. ஒரு முறை கூட தனித்து போட்டிட்டு தேர்தல் சந்திச்சு வெற்றி பெறல. திமுகவே கூட்டணி அமைத்து தான் தேர்தல் சந்திக்கிறது. விஜயகாந்த் கூட்டணி அமைச்சு எதிர்கட்சி வந்தது பெரிய குறைபாட நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்ல. அதே போல விஜய் அவர்களும் கூட்டணி அமைத்து தேர்தல் சந்திச்சு ஆளுங்கட்சியாக வந்தாலும் எதிர்கட்சியாக வந்தாலும் அதை குறை வேண்டிய அவசியம் இல்ல. குறையா சொல்லல, விஜயகாந்த் குறையா சொல்லல. அதாவது அவருக்கு உள்ள அந்த லிமிடெட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அதிமுக கூட சேராம இருந்தா அவரால் எந்த தொகுதியிலும் ஜெயிச்சிருக்க முடியாது. ஆனா அவருடைய அந்த பெர்சன்டேஜ் அப்படியே இருந்திருக்கும். இப்போ கூட்டணி வச்சு அடுத்து பண்ணாங்க இல்லையா அந்த 16 தேர்தல்ல, 2016 தேர்தல்ல என்ன ஆச்சு? மக்கள் நல கூட்டணி என்ன ஆச்சு? ஜெயிக்க முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. இருந்த ஓட்டு பூராமே போயிடுச்சு. அதோட அப்படியே வைண்ட் அப் பண்ணிட்டு பார்ட்டியை வைண்ட் அப் பண்ணது மாதிரி ஆகி போயிடுச்சு. பாத்தீங்களா? அப்போ அவர் தனிச்சே நின்றுந்தாருன்னா, அதிமுக கூட சேராம தனிச்சு நின்றுந்தா, ஒருவேளை இப்ப சீமான் வாங்குறாரு பாத்தீங்களா, படிப்படியா முன்னேறி வந்திருக்கிறாருல, அப்படி முன்னேறி இப்போ ஓரளவிற்கு ஒரு 18% வரைக்கும் வரக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கும் தேமுதிக. அதாவது அவங்களுடைய கூட்டணியில பங்களிப்பு இல்லாம எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு வந்திருக்க முடியும். அந்த ரிவர்ஸ் புரியுதா? அதிமுக திமுகவுடைய தயவு இல்லாம மற்ற கட்சி ஜெயிக்க முடியாது. அப்படிதான் சார் இப்ப நடந்துட்டு இருக்கு. இல்ல, நான் சொல்ல வருது தேமுதிகவுக்காக சொல்றேன். விஜயகாந்த் அதிமுக கூட அந்த 2011 சேராம தனிச்சே நின்றுந்தாருன்னா 2011 இந்த சீட்டும் வந்திருக்காது. ஆனா கட்சியினுடைய இமேஜ் உயர்ந்திருக்கும், செல்வாக்கு அதிகமாயிருக்கும், அவர் வாங்கியிருக்கக்கூடிய அந்த வாக்கு அதிகமாயிருந்திருக்கும், பெர்சன்டேஜ் அதிகமாயிருக்கும். அப்போ அப்படி வரும்போது இன்றைய சூழ்நிலையில எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு வரைக்கும் அவர் களத்துல நின்றுந்தாருன்னா தனியா
அவருடைய செல்வாக்கு அதிகமாகி இன்னைக்கு சூழ்நிலையில என்ன பொறுத்த மட்டும் நிச்சயமா சொல்ல முடியும், குறைஞ்சபட்சம் ஒரு 18% to 22% வரைக்கும் வந்திருக்க முடியும். ஒரு மூன்றாவது பெரிய கட்சி உருவெடுத்து வந்திருக்க முடியும். ஆனா விஜயகாந்த் வந்து 2005ல கட்சி ஆரம்பிச்சு 2006ல தனித்து நின்று ஜெயிச்சார்ல சார். அவர் மட்டும் தான் அவர் மட்டும் தான் ஜெயிச்சாரு. கட்சியில எல்லாரும் மத்த யாருமே ஜெயிக்கல இல்லையா? 11ல தான் அந்த கட்சி ஜெயிச்சது. இப்போ அதே போல 2026ல தமிழக வெற்றி கழகத்துக்கு வாய்ப்பு எப்படி இருக்கின்றது சார்? ஏன்னா என்னுடைய தலைமையில தான் நான் கூட்டணி அமைப்பேன், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று நடிகர் விஜய் வந்து சொல்லிதான் பரப்புரை செய்துட்டு வராரு. நிச்சயமாக வந்து திமுக ஆரம்பிச்சிருக்காரு, அதான் செய்து வராரு. அவருடைய அந்த கனவு நிறைவேறுமா? மக்கள் அவரை அங்கீகரிக்க தயாரா இருக்கிறாங்களா? அதாவது 2026 தேர்தலில் விஜயுடைய கட்சி எவ்வளவு வாக்கு வாங்கும் அப்படின்றது யாராலையுமே இப்போதைக்கு சொல்ல முடியாது. நம்முடைய கணிப்புலையே பார்த்து அந்த ஈரோடு இடைத்தேர்தலில் நம்ம அந்த சூழல்ல பண்ணதே விஜய் முதல்வராகிறத விரும்புறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாரும் ஓட்டு போடுறோம்னு சொல்லல. அடுத்து இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நாங்க ஓட்டு போடுறோம்னு சொல்லல. அதே தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அதே தான். இப்போ விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்ற அந்த சூழல்ல தான் 33 விழுக்காடு திமுக ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அதனால இது வந்து விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. டெசிஷன் ஓட்டு இவங்களுக்கு போடுவோம் அப்படின்றத நிச்சயமா விஜய்க்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ அந்த களச்சூழல்ல பார்த்தா 7.2 விழுக்காடு இப்போ இந்த விஜயுடைய கட்சி, அதாவது அவருடைய தாவேகா இருக்குது இல்லையா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்க இருக்கிறாங்க. அந்த உறுப்பினர்கள்னு சொன்னவங்களுடைய வாக்கே பார்த்தா அந்த இடைத்தேர்தல் தொகுதியில் என்ன எப்படி போயிருந்திருக்கணும் அப்படின்னா, ஒன்று இப்போ இது நோட்டாவுக்கு போயிருக்கணும், அல்லது நாங்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க மாட்டோம் அப்படின்றது பெரும்பான்மையானவங்க சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன ஆயிருக்குதுன்னா, அந்த தாவேகா உறுப்பினர்னு சொல்றவங்களையே கொஞ்சம் பேர் திமுகவுக்கும் கொஞ்சம் பேர் நாம் தமிழருக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க இந்த தேர்தலில் போட்டிருக்காங்க. அப்போ அதே மாதிரி விஜய் எனக்கு பிடிச்ச நடிகர் அப்படின்னு சொன்னவங்களையும் கொஞ்சம் பேர் வந்து திமுக, கொஞ்சம் பேர் இல்ல பாதி பேருக்கு மேல 59 விழுக்காடுன்னு நினைக்கிறேன், அவங்க வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க விஜய் எனக்கு பிடிச்ச நடிகர்னு சொன்னவங்க. அப்ப இதை பார்க்கும்போது எப்படின்னா, விஜய் பிடிச்ச நடிகர், அதாவது விஜய் எனக்கு பிடிக்கும், நடிகரா பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே அவருக்கு வாக்கு வங்கியா மாறல, இன்னும் மாறல. வெவ்வேறு கட்சிகள்ல தான் இருக்காங்க. அப்புறம் அவருடைய கட்சி உறுப்பினர்கள்னு சொன்னவங்களுமே கொள்கை பற்றோட இல்லை. ஏன்னா இந்த இடைத்தேர்தலில் அவங்க பணம் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காகவோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்களோ அப்படின்றதுக்காகவோ, அல்லது இந்த ஒரு வருஷம் தானே போயிட்டு போறாங்க, யாருக்காவது ஒருத்தருக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்ற காரணத்துக்காகவோ அவங்க கட்சியினுடைய நிலைப்பாட்டை மீறி திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க. ஒருவேளை தாவைக்க போட்டிட்டு இருந்தா அவங்க வாக்கு மாத்தி போட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா வேற வழி இல்ல, ஜனநாயக கடை மாத்தி தானே ஆகணும். நோட்டாவுக்கு போடுங்க, நோட்டாவுக்கு போட்டிருக்கலாம் இல்லையா? போட்டிருக்காங்க. பாதி பேர்கிட்ட யாராவது பாதி பேர் வந்து நோட்டா சொல்லியிருக்கிறாங்க, இல்ல நாங்க ஓட்டு போட மாட்டோம்ன்றது சொல்லியிருக்கிறாங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, அதுலயே அதாவது உறுப்பினர்னு சொன்னவங்களையே எல்லாரும் இன்னும் கட்சியில உறுதியான நிலைப்பாட்டோட இல்லை அப்படின்றத சொல்றேன். அதனால வரப்போற தேர்தலில் விஜயை ஆதரிப்பவர்கள் மாதிரி தோற்றம் இருக்குது இல்லையா? இப்ப இது எல்லாமே வாக்கா மாறுமா அப்படின்னு யாராலையும் உறுதியா சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இருக்கு. அடுத்து இவருடைய செயல்பாடுகள் ரொம்ப முக்கியங்க. என்ன பண்ண போறாருன்றது, இப்ப முன்னெடுத்திருக்கிற முயற்சிகள் எல்லாமே அவரு மக்கள்கிட்ட இருந்து இன்னும் அந்நியப்பட்டவராக தான் இருக்கிறாரு. விஜய் ஒரு நடிகராகவே தான் இன்னமுமே அவருடைய செயல்பாடுகளை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப நடந்த இந்த இஸ்லாமிய பண்டிகையில் ரம்ஜான் நோன்பு போனார் இல்லையா, நோன்பு திறந்தார் இல்லையா, அது வரைக்குமே நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு நடிகராகத்தான் நடிகர் விஜய் தாவேகா கட்சியினுடைய தலைவர். அந்த டிரான்சிஷன்ல அவர் இன்னும் இருக்கிறாரு. இன்னும் முழுமையாக அவர் நடிகராக இருந்து அரசியல்வாதியான தலைவராக வரல. அந்த உணர்வு அவருக்கு முழுமையா வரல. அவர் செயல்பாடு அப்படி அமையல.
அதுக்கு காரணங்கள் வந்து சொல்லிக்கிறாங்க, அவர் போன கூட்டம் கூடும், அது கூடும், இது கூடும் அப்படின்றாங்க. இது எல்லாமே சினிமா கிளாமரு, அப்புறம் அந்த ரொமான்டிசைசிங் தி இமேஜ் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதை கிளாமரைஸ் பண்ணணும் அவருடைய இமேஜை அது பண்ணிட்டு ரொமான்டிசைஸ் பண்ணிட்டு அவர் வந்து ஒரு அரசியல் தலைவராக உருவெடுக்கணும். அந்த தலைவர் செயல்பாடுகளை முன்னெடுக்கணும். அப்படி வரும்போது தான் அந்த செயல்பாடு எவ்வளவு தூரம் இஃபெக்டிவா போகும் அப்படின்றது நம்ம பார்க்க முடியும். இப்பவே இப்ப நடந்த கூட்டத்திலேயே அந்த உணவு அருந்திய அந்த விழாவிலேயே நீங்க பாருங்க, வந்தவங்க எல்லாம் பெரும்பாலானவங்க ரசிகராக தான் வந்திருக்கிறாங்க. அது கட்சி தலைவர் தாவேகா கட்சி தலைவர் விஜயை பார்க்க வந்தவங்க இல்லை. பீஸ்ட் பட ஹீரோ, வேற என்ன படங்க, ஒரு நடிகரை அந்த ஹீரோ அவர் சொல்றது மாதிரினா உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ, அவரை பார்க்க வந்தவங்களா தான் இருக்கிறாங்க. இத்தனைக்கு அதுல அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பாத்தீங்களா, நில்லுங்க, பேசாதீங்க, இது பண்ணுங்க, அந்த அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த அவ்வளவு ஒரு மத சார்பான வழிபாட்டு நிகழ்ச்சியில அப்படியெல்லாம் கத்தி கத்தி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வேண்டிய சூழல் ஏன் வருது? அந்த மாதிரி ஒரு சூழல் வந்திருக்க கூடாது இல்லையா? அப்ப அந்த மாதிரி இருக்குதுனால என்ன அர்த்தம், குறைய சொல்ல, அதாவது என்னன்னா, இது விஜய் ஒரு நடிகர் அப்படின்ற அந்த பிம்பத்துல இருந்து அந்த டிரான்சிஷன்ல இருக்கிறார். இது அடுத்து அவர் அரசியல் தலைவரா வரணும். அந்த ஒரு மாற்றம் ஐ திங்க் அப்படி வந்தால் நடிகர் விஜய் வந்து தன்னுடைய கட்சிக்கான பலத்தை நிரூபிக்கின்ற தேர்தலாக கூட இருக்கலாம். அது எப்படின்னா, விஜய்க்கு இந்த 2026 தேர்தலில் அவர் வந்து தனித்து நின்று அல்லது கூட்டணி சேர்ந்து ஏதாவது ஒரு விதத்துல அவர் அரசியல்ல கால் பதிச்சா மட்டுமே அவருக்கு எதிர்காலம் இருக்கு. அடுத்த தேர்தல் வரைக்கும் எல்லாம் கட்சியை கொண்டு போக முடியாது. அது ரொம்ப சிரமம். ரெண்டாவது, இவர் தனிச்சு நிற்காம கூட்டணியா சேர்ந்து இன்னொரு அணி கூட சேர்ந்து போய் அவங்களோட சேர்ந்து அதிமுக கூடவோ இல்லை வேற ஒரு கட்சியோடவோ சேர்ந்து ஜெயிச்சாரு அப்படின்னாலுமே அவருடைய அந்த தாவேகாவுடைய வளர்ச்சி என்பது அந்த நிலையில அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும். அது கடந்து அடுத்தடுத்த தேர்தலில் அவர் முதல்வர் ஆகுறதுக்கு, அந்த கட்சியை ஆட்சியை பிடிக்கிறதுக்கு, தனிச்சு பிடிக்கிறதுக்கு அப்படின்ற வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப 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 கம்மி. அப்ப இந்த தேர்தலில் தான் அது ரொம்ப முக்கியமான தேர்தல். விஜய் பொறுத்த மட்டும் அவருடைய அரசியல் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய இந்த தேர்தல். இது ரெண்டும் கட்டானா அவர் மாட்டியிருக்காரு. ரெண்டு பக்கம் இருதலைக்குள்ளி எறும்பு மாதிரி அவர் மாட்டியிருக்கிறாரு. தனிச்சு நின்னாலும் பிரச்சனைகள் இருக்கு, எதிர்காலம் ஒரு கேள்விக்குறிதான். ஜெயிச்ச ஆட்சிக்கு வந்தால்தான் தப்பிக்க முடியும். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் அது அமையும். இன்னொரு கட்சியோட கூட்டணி சேர்ந்து அவங்களுடைய தலைமையில், இன்னொரு கட்சியினுடைய தலைமையில் இவர் அணி சேர்ந்து இப்போ இந்த ஆந்திரா மாடல் அப்படி போய் நின்னார்னா அந்த தாவேகாவுடைய வளர்ச்சி அந்த தேர்தலில் எவ்வளவு சீட்டு வாங்குறாங்களோ, எத்தனை விழுக்காடு ஓட்டு வாங்குறாங்களோ அதுலயே நின்றும். அதற்கு மேல வளர்ச்சின்றது சாத்தியம் இல்லை. ஓகே, 2026 என்பது மீண்டும் ஒன்னு திமுக ஒன்னு அதிமுக வருவதற்கான வாய்ப்பு தான் இப்பதான் சொல்ல வரீங்க. 2026 இல்ல, இன்னொரு கட்சி வரலாம். ஆனா யாரு கூட சேர்ந்து வர்றாங்கன்றத பொறுத்து இருக்கு. அடுத்து விஜயனுடைய செயல்பாடுகள் எல்லாம் இப்ப ரொம்ப டென்டேட்டிவா தானே இருக்கு. அப்படின்னு களத்துல இறங்கி செய்யணும். அவரே டிரான்சிஷன்ல இருக்கிறாருன்னு நான் சொன்னேன் இல்லையா? அது எவ்வளவு எஃபிஷியண்டா எஃபெக்டிவா அவர் கடந்து வர்றாரு, களத்தில் இறங்கி செயல்பட போறாரு அப்படின்றத பொறுத்து தான் தேர்தல் முடிவுகள் அமையும். உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். நேர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.